ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம் ஹவுஸ் இருக்கோம். இது என்ட்ரன்ஸ் ஃபார்ம் ஹவுஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் ப்ராடக்ட்ஸ் as well as ஆர்கானிக். ரொம்பவே ஸ்கின் கேர்லேருந்து அஸ் வெல் அஸ் வீடை டெக்கரேட் பண்ணுறது, ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கானது. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாமே நம்ம ஊரில் எப்படி உழவர் சந்தை அதே மாதிரி தான் இங்கேயும் கிட்டத்தட்ட அவங்க நாட்டு தேன், அப்புறம் நாட்டு ஊறுகாய், அதே மாதிரி ஊறுகாயில் நம்ம எல்லாமே காய்கறிகள்லாம் போட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிக்கிள்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம போகிற ஃபார்ம் ஹவுஸோட மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஃப் இருக்குது. இது ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. வைன்லாம் மேக் பண்ணுறாங்க. அஸ் வெல் அஸ் இந்த கேஃபில் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னலாம் இங்கே இந்த கிச்சனில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தாஸ், பிரெட்ஸ், சாண்ட்விச்சஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் நான்வெஜ் ஐட்டம், மீட் வித் சீஸு, பர்கர்ஸ், இங்கே சாண்ட்விச்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, மஃபின்ஸு, க்ரோசான்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இட் இஸ் கம்ப்ளீட்லி ரொம்ப ஹார்ம் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் மேக் பண்ண வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போது நம்ம இதில் என்ட்ரி ஆக போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் இங்கே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லலாம். இங்கேயே அக்ரிகல்ச்சரல் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் இந்த சீசனில் நம்ம முளைக்குமோ அந்த காய்கறிகள்லாம் இன்றைக்கி நம்ம பறிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இங்கே நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கான கேண்டீஸ், ஜூஸஸ் அஸ் வெல் அஸ் டாட்டூஸ் அதெல்லாம் இங்கே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு பெரிய க்யூ நிற்குது. இவங்கெல்லாம் பில் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. நம்ம இப்போ தான் என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ எய்தர் நம்ம பேஸ்கெட் கொண்டு வந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே உள்ள பொருட்களை பறிக்கிறதுக்கு நம்மளே ஓன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பான்சர் ஐட்டம்ஸும் இருந்துச்சு, ஹேண்ட்மேட் ஜுவல்லரி அந்த மாதிரி. ஸோ இப்போது நம்ம உள்ளுக்குள்ளே போய் என்னென்னலாம் இருக்குங்கிறத லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளார போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடட் பர்சஸ் அது எல்லாமே ஃபார்ம் அனிமல்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் குட்டி குட்டி பேண்ட்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், அதுவும் ஃபார்ம் அனிமல்ஸ் பேஸ்டில் இருந்துச்சு. அண்ட் நேச்சுரல் ஃபர் வச்சு அதில் ஹேண்ட்ஸு லைக் எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி அஸ் வெல் அஸ் கைவினை பொருட்கள் மாதிரி செஞ்சு இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சேல் பண்ணுறது மூலிமா ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நல்ல வருமானமும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய காட்டன் வேர் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாங்க. பியோர் காட்டன் மெட்டீரியலில், சிந்தட்டிக்கும் இல்லாமல் காட்டன் வேர் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சூவினர்ஸ் இருந்துச்சு. அஸ் வெல் அஸ் கேர்ள்ஸ்க்கு அவங்களே மேக் பண்ணுற மாதிரி பிரேஸ்லெட் அந்த மாதிரி சார்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அஸ் வெல் அஸ் பட்டன்ஸ் லைக் இயரிங் பட்டன்ஸ் கலர் கலராக அண்ட் அனிமல்ஸ் போட்டது எல்லாமே ஹேண்ட் பிரிண்டடு. அண்ட் இந்த ஹாலிடே சீசனுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப கேர்லி திங்ஸ் எல்லாம் நிறையாவே இருந்துச்சு. அண்ட் தே கேன் மேக் ஓன் ஆங்க்லெட், கொலுசோ, இல்லை கையில் பிரேஸ்லெட்டோ, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டோ அவங்க நேம் பதிச்சு லெட்டர்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரியும் அவங்க எடுத்துக்கலாம். அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உட்டன் ஷாப். இது பார்த்திங்க அப்படின்னா பியோர் வுட்டில் மேக் பண்ண சம் ஸ்டூல்ஸ் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ ஒரு ஞாபகமாக கிஃப்ட்டு ஒருத்தங்களுக்கு கொடுக்கணுன்னா அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸும் சூவினர்ஸும் இந்த இடத்துல நாங்கள் நிறையாவே பார்த்தோம். நிறையா உட்டனில் நிறைய காப் பண்ணி அழகழகாக எம்போஸ் பண்ணி இருந்துச்சு. அண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க.
இதெல்லாம் வந்து இங்கே உள்ள இந்த ஃபார்மர்ஸ் வந்து விற்கிறதுக்கான சின்ன ஷாப். இது மூலமாக நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க. அண்ட் இந்த ஷாப் நம்ம பார்த்துட்டு இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸை நோக்கி போக போகிறோம். ஸோ ஒரு பெரிய லைன் நின்றுட்டுருக்கு எல்லாத்துக்குமே பில் போடுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனால் பெட்டராக இருக்குன்றது என்னோடய ஐடியா. ஏன்னா இங்கே வந்து குழந்தைங்க விளாட்றதுக்கு மட்டும் வந்து ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் எல்லோரும் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. பயங்கரமான சம்மர். ஸோ என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட் அண்ட் ஸ்வெல்லஸ் ஒரு கேரி பேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம போகிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ளூபெர்ரி, அதாவது ப்ளூபெர்ரி செடியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த சீசனில் வந்து ப்ளூபெர்ரி ரொம்பவே ஃபேமஸ்ஸு. பட் சில இடங்களில் வந்து நல்ல ப்ளூ கலராக இருக்கணும், அதை தான் வந்து வெல் க்ரோன்கிறாங்க. இப்போ என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இப்போ தான் துளிர் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரோஸில் பார்த்திங்கன்னா ஆனியன்ஸு. ஸோ வெங்காயத்துக்குன்னே தனியாக ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க. இங்கே வந்து வெங்காயம் உற்பத்தி ஆகுது, அதாவது பெரிய வெங்காயம். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சில இடங்களில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண போகிறோம், என்னென்னலாம் வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமேல செலக்டிவான பொருள்களை நம்ம வாங்க போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்து கேபேஜஸ், லேட்டூஸ், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் ஆர்கானிக்காக வச்சுருந்தாங்க. இது வந்து ஆர்கானிக் ஃபார்ம் ஹவுஸ். இட்ஸ் நேச்சுரலி வந்து இதில் வந்து ஃபர்டிலைசர்ஸு அந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் எதுவுமே அவங்க வந்து தூவலை. ஸோ அதனால் நம்ம வாஷ் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். அண்டு இது வந்து இங்கே பூச்சிக்கொல்லி மருந்துக்காக சில இடத்துல எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இங்கே இல்லை, எல்லாமே ஆர்கானிக்காக நேச்சுரலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அடிக்கிற வெயிலுக்கு என்னால் இங்கே நிற்கவே முடியல. பட் தென் இந்த ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம், ஸோ தட் நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காக இன்றைக்கி வீட்டுக்கு போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனியன்ங்கிறது ரொம்பவே அவசியம், எல்லா வகையான உணவுகள்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் நான் வந்து ஆனியன்ஸ் எப்படி கொஞ்சம் நல்லா இருக்க ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதுக்கு எல்லாமே வந்து மண் படிஞ்சு தான் இருக்குது, நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும். ஸோ நான் வந்து செலக்டிவான ஆனியன்ஸ்னால பெரிய பெரிய ஆனியன்ஸு ஒரு 2-3 வந்து பக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். ஸோ சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த பை மாதிரி வச்சுருக்காங்க, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனியன் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நான் ஒரு பெரிய ஒரு ஆனியனை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் 2-3 சேர்ந்து வளர்ந்துருக்கு. அதெல்லாம் நம்ம பிச்சு கழுவி அதுக்கப்புறமேல நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டேன். அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூபெர்ரிஸ் இங்கே நிறையாவே பக்கத்தில் இருந்துச்சு. இந்த செடிகளில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளூபெர்ரிஸ் வந்து நல்லா டார்க் ப்ளூவாக இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம பறிக்க முடியும். சில இடங்களில் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் ப்ளூ கலர் இல்லாமல் கொஞ்சம் வந்து பச்சையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் விட்டுட்டேன். ரொம்ப செலக்டிவாக நான் வந்து ஒரு செடியாக வந்து ப்ளூபெர்ரிஸ் வந்து நல்ல வெல் க்ரோன் ஆனதை தேடி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா திராட்சை மாதிரி இருக்கும், இதுதான் வந்து கலர் சேஞ்சிங் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் ப்ளூபெர்ரிஸை வந்து நம்ம ப்ளூ கலராக நல்லா பர்பிளாக இருக்கிறத மட்டும் எடுத்தோன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் ப்ளூபெர்ரிஸ் சொன்னோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கவங்க பெரிஸ் வெரைட்டி எஸ்பெஷலி வந்து ப்ளூபெர்ரிஸ்லாம் நிறையாவே எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். அஸ் வெல் அஸ் வந்து நம்ம ஆவரேஜ் சுகர்னு வந்து 3 months ஒன்ஸ் எடுக்கும் போது அதிகமாக இருக்குது அப்படின்னா, இது வந்து சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளூபெர்ரிஸ் எடுக்கிறது மூலமாக சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். அஸ் வெல் அஸ் இதில் விட்டமின் கே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த ப்ளூபெர்ரிஸில் என்னென்னலாம் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஃப்ரூட் சாலடாகவும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ளூபெர்ரிஸில் வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து உருவாக்கலாம். ஈவன் ப்ளூபெர்ரிஸ் கப் கேக்ஸ் அந்த மாதிரிலாம் கேக்ஸில் கூட நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சாலட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் இது வந்து இந்த ப்ளூபெர்ரிஸ்லாம் வந்து நேச்சுரலாக நம்ம ஃப்ரூட்டாக சாப்பிட்றது எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லது. இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாம் அந்த மாதிரி மேக் பண்ணி சாப்பிடலாம்.
as well as வந்து ஸ்கின் க்ளோக்கு ரொம்பவே நல்லது. மாஸ்க் ஷீட்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போ நிறையாவே வந்துருச்சு. ஸோ ஸ்கின் க்ளோக்காகவும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போது ஒரு சில இடங்களில், அதாவது இந்த ரோவில் நிறைய ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரிஸ் செடி தான். ஸோ ஆனால் அதை ப்ளக் பண்ணும்போது நம்ம செலக்டிவாக பண்ணணும். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகிய சன்ஃப்ளவர். ஸோ சன்ஃப்ளவர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சன்ஃப்ளவர் பிடிக்காதவங்க இருக்க முடியுமா? ஸோ 1 or 2 சன்ஃப்ளவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. இது எஸ்பெஷலி சம்மர் சீசனில் தான் இது நல்லாவே வளரும். ஸோ இங்கே 1-2 இருந்துச்சு. அதே மாதிரி பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. சன்ஃப்ளவர் சீட்ஸுங்கிற போது ரொம்பவே ஞாபகம் வந்துச்சு. ஸோ சன்ஃப்ளவர் சீட்ஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது பக்கத்தில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, அதாவது சின்ன சின்ன தக்காளி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸோட வெரைட்டிஸே நிறையா இருக்கும். ஸோ பேபி டொமேட்டோஸ் as well as பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமேட்டோஸ்லேயே வந்து செரி டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. as well as நம்ம ஊர்லலாம் வந்து பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து சாலட்ஸ்க்குன்னே சில டொமேட்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. as well as பார்த்திங்க அப்படின்னா நம்ம அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும். நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து டொமேட்டோஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் செலக்டிவாக எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம போகிறது ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது கீரை வகையை சேர்ந்த கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பக்கத்தில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னா இது என்ன ப்ரொக்கோலியா அப்படின்னு நினச்சேன். இது ப்ரொக்கோலி கிடையாது. ஸோ வந்து இது கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் வெரைட்டி தான். இது வந்து மெயினாக சாலட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது லைட்டாக கொஞ்சம் கசக்கும். ஆனால் நம்ம எப்படி ப்ரொக்கோலி டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் ரிச் வெஜிடபிள்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே நிறையவே அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இந்த கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது பயங்கரமான ரோஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியும் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு நான் தனியாக போயிருக்கேன். ஸோ இந்த சீசனில் ரொம்ப நிறைய ஸ்ட்ராபெரிஸை ரொம்ப டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கூட ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ ஸ்ட்ராபெரி வீடியோ ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பறிக்க போகிறது ரெட் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ். ஃபஸ்ட்டு நம்ம சில்லிஸை வந்து எடுக்க போகிறோம். ஜலாப்பினோஸும் இருக்குது இது பக்கத்தில். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து ஸ்பைசி. ஸோ எல்லாமே சில்லிஸ் தான். நல்ல வந்து ஃப்ரெஷ்ஷான சில்லிஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் சில்லிஸும் கூட சேர்ந்து வளர்ந்துருந்துச்சு. ஸோ நான் அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஜலப்பினோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெரைட்டி தான் இது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரெட் சில்லிஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உணவுகளுக்கு நம்ம இந்த ஒரு வாரத்துக்கான காய்கறி சமைக்கிறதுக்கு இங்கேருந்தே நான் பறிச்சுட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அண்டு நம்ம என்ன வகையான நம்ம உணவு செஞ்சாலும் ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காக சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு க்ரீன் பெப்பர், கேப்சிகம். ஸோ கேப்சிகம் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. எல்லாத்துலேயுமே நம்ம போடலாம். ஈவன் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற பீஸா, சாலட்ஸு, நூடுல்ஸு, வெஜிடபிள் ரைஸ் நீங்கள் எது பண்ணாலும் கேப்சிகான் வந்து நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கொத்துக்கான கேப்சிகான்ஸை நான் இங்கே வந்து அழகாக பறிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இடையில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து அங்கங்கே வந்து முளைச்சிருந்துச்சு. சில இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னடா இது பேபி கேபேஜ் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேபி கேபேஜ் தான். இது வந்து ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸுன்பாங்க. இது சைனீஸில் வந்து நிறைய சைனீஸ் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏஷியன் பீப்புள் ஆல்சோ சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் இது ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் இது பறிக்கிறதே ரொம்ப வந்து கையை விட்டு தேடி அந்த பறிக்க மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் பேபி கேபேஜ் டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். நான் வந்து இதுவும் கொஞ்சம் சில இது எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம எல்லாமே எடுத்துக்கிறது வந்து ஒரு வாரத்துக்கான காய்கறிகள் ஃபுல்லாகவே நம்ம இந்த பேக்கெட்டில் எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போது இங்கே ஒரு பெரிய லைன் நிற்கிது. அந்த இடத்துல போயிட்டு நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடைக்கு போட போகிறோம். ஸோ எடை போட்டுட்டு எவ்வளோ ரூபாவோ அதை பே பண்ணிவிட்டு இந்த ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ கையில் வந்து
எல்லா வகையான எனக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, இங்கேயும் வந்து அவங்க வந்து சில பழங்களும் வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸோட இதுலேருந்து தான் வருது. ஸோ அதுவும் இங்கே வேணும்னா நமக்கு தனியாக பர்டிகுலராக வேணும்னா அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன்.